பரத்வாஜர் சொன்னாலாம், என் அப்பனே ராமா, நீ 14 வருஷத்துக்கு முன்னாடி வழி புரியாம மறையுருவி கட்டிக்கிண்டு துவம் புராச்சீரவசனம் பிரவிசந்தவனம் ஸ்ரீதிருதீயம் சுதம் ராஜ்யாதி தர்மகாமஞ்ச கேவலம் பராதிம் த்யக்த சர்வஸ்வம் பிதுர்வச்சனகாரிணம் சர்வபோகை பரித்யக்தம் ஸ்வர்கச்சுதமிவாமரம் ஸ்ரீ திருத்தீயம் ராஜ்யாதி தர்மகாமஞ்ச கேவலம். சீதையை நீ நடத்தி அழிச்சுக்கிண்டு நீ தர்மத்தை நம்பி ராஜ்யம் இல்லாம தீனனாய் நீ என் ஆசிரமத்திலே நடந்து போன உடனே நான் ரூம்ல போய் அழுதே நாளா பரத்வாஜர். மமாபி யதிதம் மனஹா நாளா, ஞானி எனக்கு தெரியும், நீ வைகுண்டத்திலேருந்து வந்த ரங்கநாதன், உங்ககிட்ட ஒன்னும் ஒரு லேபமும் கிடையாது, துக்கம் துக்கம் ஹர்ஷம் ஹர்ஷம் ஒன்னும் உனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சும் வேஷம் போட்ட உன்னை பார்த்து நான் அழுதுட்டேன் நாளா. மமாபி யதிதம் மனஹா, ஞானியான என் மனசு தவிச்சது, இன்னைக்குதான் சந்தோஷப்பட்டது. நீ திவ்ய புஷ்பக விமானத்துல மித்ராளோட ஜெயஸ்ரீயோட நீ வந்து இறங்கினிய எல்லாம் நான் ஞான திருஷ்டினால தெரிஞ்சுட்டேன் நாளா. ஆமா, ஏதோ பேப்பர் படிச்சு, ஆமா தினமணி படிச்சு, மித்ரன் படிச்சு, ஹிந்து படிச்சு, ஸ்வராஜ்ய பேப்பர் படிச்சு, விகடம் படிச்சு தெரிஞ்சுக்கலன்னு அவர் ஞான திருஷ்டினால தெரிஞ்சுக்கிறாள் ஞானிகள். ஆமா, ஞானம் இல்லாதவாள் தான் புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஞானிகளுக்கு கண்ண மூடினா தெரியும், எல்லாம் தெரியும்னே. அவன் யுக்தஸ்ய சர்வதாபானம். அவன் யுக்தாள் பேரு அவளுக்கு, அவளுக்கு எப்போதும் கண்ணை திறந்துட்டு இருந்தாலும் தெரியுமா, மூடக்கூட வேண்டாமா. அவன் இன்னும் அதை காட்டிலும் கீழ்படியா இருக்கிறவாள் இந்த டெலிபோன் நம்பர் வச்சா தான் பேசுவான். அவளுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உள்ள பார்த்தா தான் தெரியுமா. அவன் யுக்தாள்னு யோகிகள்ல யுக்தன்னு யுஞ்சானன்னு 2 பேர்கள். யுக்தஸ்ய சர்வதாபானம். இந்த யுக்தாளுங்கிறவாள் நம்மோட பேசிட்டே இருப்பாள். இப்ப காசியில என்ன நடக்குதுன்னு தெரியும், அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியும், ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும். யுஞ்சானனுக்கு அப்படி இல்லை, இந்த டெலிபோன் நம்பரை வச்சு இவன் அலோ அலோன்னு அலறி அவன் அங்கிருந்து பதில் சொல்லினா தான் புரியும்னே, இல்ல அவனா புரியாது. அப்படி யுக்தனுக்கு எல்லாம் புரியும். அப்படி அவர் யுக்தரவர், அவன் எப்போதும் எல்லாம் தெரிஞ்சவர் பரத்வாஜர்.